வெல்கம் டு கூகுள் கிளாஸ் ரூம் எபிசோட் 2க்கு வந்து நான் உங்களை வர இருக்கிறேன். இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் எபிசோட் 1ல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ காமர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் ரூம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து க்ரியேட் பண்ணோம் எபிசோட் 1ல். ஸோ அதோட கண்டினியூஷனாக எபிசோட் 2ல் வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் குயிஸ் வந்து எப்படி வந்து கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே நம்ம வந்து கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கண்டென்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாவோ இல்லை வீடியோவாவோ ஆடியோவாவோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக வந்து நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரியேட் அப்படின்ற பட்டன் ஞாபகம் வச்சுங்க. இந்த க்ரியேட் பட்டன் தான் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் ஃபஸ்ட் வந்து மெட்டீரியல் அப்படின்ட்டு இருக்கோம். நாம் ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிலபஸ் வைஸ் ஆர் யூனிட் வைஸ் வந்து மெட்டீரியல் வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது வந்து அடிஷ்னல் மெட்டீரியல். அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்திங்கன்னா அந்த அடிஷ்னல் மெட்டீரியல் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டில் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காமர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே எடுத்த சப்ஜெக்ட்னால இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன டாபிக் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இது வந்து சப்ஜெக்ட் டைட்டில் வந்து சப்ஜெக்ட், என்ன டாபிக் நீங்கள் கொடுக்குறீங்க, சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபைல் யூ கேன் அப்லோட் இன் திஸ். அது ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு லிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஏற்கனவே உங்களோட கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைலாக கூட அது இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஏற்கனவே சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கேன். அந்த ஃபைல் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அதை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரோடக்ஷன் டு காமர்ஸ் அப்படின்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செக் பண்ணிக்கங்க, உங்களுடைய கண்டென்ட் எப்போவுமே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணிக்கங்க அந்த கண்டென்ட் தான் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் கொடுக்கும்போது தான் வந்து அது அப்லோட் ஆகும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட்னு ஆப்ஷன் கொடுத்தா தான் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோடிங். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட் இது வந்து சீக்கிரமாக அப்லோட் ஆகும். இப்படி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட எண்ணில் பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளோட இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய கூகுள் ட்ரைவில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மெட்டீரியலை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து டேரெக்டாகவும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஷெட்யூல் பண்ணியும் போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து அதுக்கு அடுத்து நான் வேணும் அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மெட்டீரியல் வந்து நீங்கள் விசிபிளாக இருக்குது. அது நீங்கள் வியூ மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதா வியூ ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து க்ரியேட். க்ரியேட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஃபோரம் மாதிரி. இப்போ குரூப் டிஸ்கஷனில் கிளாஸ் ரூமில் குரூப் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லையா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அந்த மாதிரி செஷன் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும், ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணணும் அதுக்கு அப்படின்றது. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். பட் அந்த கமெண்ட் வந்து ரிலேட்டட் டு த டாப்பிக்காக இருக்கணும். ஸோ யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 3 மார்க், யார் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ள பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 3 மார்க், அடுத்த பண்ணாலும் 2 மார்க் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சிம்பிள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபாரம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரம் தான் அது. ஸோ கொஸ்டின்றதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன், ஹவு காமர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. அது கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஃபோரமில் வந்து இது வந்து அன்கிரேடட் அப்படின்னா வந்து அதுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து மார்க்ஸ் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டென்ட்டை ஒரு ஆன்சரை போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கொடுக்கலாம், இல்லை 1 பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ காமன் ஃபோரம், இட்ஸ் அ குரூப் டிஸ்கஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், 1 பாயிண்ட் கொடுக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் ஆல்சோ அப் டு 100 நீங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நாள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து டியூ டேட்னு கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டியூ டேட்னா எவ்வளோ நாள் வந்து இது அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 days இது ஓப்பனில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது வந்து க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டியூ டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து நான் 25, ஸோ நான் 27
ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் அது வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 6 o'clock மேலே யாராவது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அதை கொடுக்க மாட்டோம். ஸோ ஆஸ்க் அப்படின்றது நம்ம கொடுத்துட்றோம். ஆஸ்க் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டினானது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆகிடும். அன்லெஸ் நம்ம வந்து அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த கரெக்டாக டைமுக்கு போஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து போஸ்ட் ஆகிடும். வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப க்ரியேட்டில் போய் நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குயிஸ் அசைன்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். குயிஸ் அசைன்மெண்ட் குயிஸ் தான், ஒரு குயிஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த குயிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த சப்ஜெக்டுடைய டைட்டில் வேணும் இல்லைங்களா. ஸோ டைட்டில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த காமர்ஸ் டீல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டுடைய குயிஸ் என்னவோ அதை நீங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அட்டெண்ட் த குயிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து திஸ் குயிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்டர்னல் மார்க்ஸ் அப்படின்றத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை டேட் வந்து கொடுக்கலாம், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிளாங்க் குயிஸ் அப்படின்றக்கு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா. கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்குக்காக, ஒன்று வந்து டு டேக்கிங் எ சர்வே அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார் குயிஸ். சர்வே எடுக்கிறதுக்கு நம்ம கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம், ஒரு குயிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அதனால் இது டேரெக்டாக ஒரு கூகுள் ஃபார்மை வந்து நமக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் 3 ஆப்ஷனில் குயிஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக் திஸ் அ குயிஸ் அப்படின்றது எனேபிளாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது வந்து ஒரு குயிஸாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த கூகுள் ஃபார்மில் எப்படி குயிஸ் க்ரியேட் பண்ணுறது செப்பரேட் வீடியோவாக அந்த சேனல் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து நான் வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அந்த சப்ஜெக்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த திஸ் அசைன்மெண்ட் கேரிஸ் 10 points அப்படின்ற மாதிரி நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அங்கே பாயிண்ட்ஸ் வந்து நான் 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவேன். ஸோ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபைலாக வேணுமோ நான் வந்து அப்லோட் பண்ணலாம். அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். நான் என்ன அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அது வந்து அசைன் ஆகி வந்துடும். ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட் வி கேன் கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ த கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய கூகுள் ட்ரைவில் வந்து இந்த கிளாஸ் ட்ரைவ் ஃபோல்டர் அப்படின்றீங்களா, இது வந்து உங்களுடைய கூகுள் ட்ரைவில் இருக்கும்.